இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் துங்காவும் மீட் பண்ணி பேசிக்கிற மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. அந்த தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஒரு ட்ராமாவே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்ல, அப்படி என்ன உங்கள் குடும்பத்தில் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, பாட்டு கச்சேரி ஏற்பாடு பண்ணது, குடும்பமாக போய் வந்துட்டு நோட்டீஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக தீபாவை கண்டுபிடிக்கலைன்னா அந்த கார்த்தி முதல்ல கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் தீபாவையும் சேவ் பண்ணிடுவான், கீதாவையும் சேவ் பண்ணிடுவான். அதுக்கடுத்து கீதாவை உங்களால் பழி வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. முடியவே முடியாது, கீதா எனக்கு வேணும், அவளை நான் வந்துட்டு துடிக்க கொல்லணும், அதுதான் என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் என்னை அடித்து எப்பேற்பட்ட மலை மாதிரி இருந்தால் என்னை சாச்சான், அவனையும் நான் பழி வாங்குவேன், தீபாவையும் பழி வாங்குவேன், கீதாவையும் பழி வாங்குவேன். யாரையுமே வந்துட்டு நான் உசுரோட விடவே மாட்டேன். நான் அவங்களுக்கு போடுற ஸ்கெட்சு அவங்க போடுறாங்களா அந்த தீபாவுக்கு, நான் போட்டு வச்சிருக்கேன் பாரு பெரிய ஸ்கெட்சு அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா மனசில் நினைக்கிறாங்க, அப்பாட நல்ல வழியாக இவனே உசுப்பேத்தி விட்டாச்சு, இதுக்கடுத்து நம்ம ஓரமாக ஒதுங்கி நின்று நடக்கிறதுல வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அந்த தீபா மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் நான் தான் மலையிலேருந்து தள்ளி விட்டேன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுவா, அதனால் அவள் வராமல் இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஆனால் இப்போ எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கேட்க, இல்லை அவன் எந்த சபாவில் வந்துட்டு கச்சேரி புக் பண்ணியிருக்கான்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரஸ்வதி சபா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இப்போது அந்த சபாவில் வந்துட்டு கார்த்தியோட நம்பர் கொடுத்துருப்பான். சக்தி ஒருவேளை விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த சபாவுக்கு கால் பண்ணால் கார்த்திக்கு வந்துட்டு தெரிஞ்சிரும்ல தீபா உசுரோட இருக்கா, அவகிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒப்படைச்சிருவாள். அதனால அந்த சபா மேனேஜர் வந்துட்டு மிரட்டி கார்த்தியோட நம்பருக்கு பதில் ஏன் நம்பரை கொடுக்க போகிறேன், அதுக்கடுத்து சக்தி கால் பண்ணனா அது எனக்கு தானே வரும், அதுக்கடுத்து நான் சக்தியும் பிடிச்சிருவேன், தீபாவையும் பிடிச்சிருவேன், கூட சேர்ந்து இந்த கீதாவையும் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நல்ல ஐடியா, வாங்க வேமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அதே சமயத்தில் கார்த்தி அருணை காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி ஒரு நிமிஷம் நில்லு, இந்த காப்பகத்தில் போய் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ போல் கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது, நீ போய் உள்ளே கொடுத்துட்டு வந்துடுனா அப்படின்ற மாதிரி சொல்ல, அருண் வந்துட்டு உள்ளே கொடுக்கறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக அருண் வர நேரத்தில் தீபாவோட கதை வந்துட்டு லாக் ஆகிடுது. உள்ளே வந்துட்டு சக்தி தீபா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மேடம் எப்படியாவது நான் உங்களை உங்கள் குடும்பத்து கூட சேர்த்துருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரம் உங்களுக்கு கான்சியஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அருண் வந்துட்டு அந்த குழந்தைங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே யாருமே பெரியவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாரும் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னதும், எங்கள் குடும்பத்தில் ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க, அதுக்கான நோட்டீஸை இந்த இடத்துல வைக்கிறேன், யாராவது வந்தால் கொடுத்துருங்க பசங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அருண் வந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. தீபா வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்த்தாலே தெரியுது, ஆனால் அருண் பார்க்காம கிளம்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பேப்பர்லாம் வந்துட்டு பறந்து சக்தியோட காலில் போய் ஒன்று விழுகுது. சக்தி எடுத்து பார்க்குறாங்க. இது என்ன தீபா மேடம் இங்கே இருக்காங்க, நான் கச்சேரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில் வர்றாங்க. ரோட்டில் போய் பார்க்குறாங்க, யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அருண் காட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. விறுவிறுன்னு உள்ளே வராங்க. குழந்தைங்களா இந்த நோட்டீஸ் யாராவது வந்து ஃபஸ்ட்டு போனாங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இப்போ தான் ஒரு சார் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணை காணும்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸை ஃபஸ்ட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை பார்த்துருந்தா அப்பயே தீபா மேடத்தை ஒப்படைச்சிருக்கலாம், இப்போயும் நம்ம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு சிஸ்டர்ஸ்கள்லாம் வர்றாங்க. என்னாச்சு சக்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த நோட்டீஸை பாருங்களேன், தீபா மேடம் கச்சேரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க, மேடம் இங்கே இருக்கும்போது அங்கே எப்படி பாடுவாங்க, அதுவும் இவங்க சுயநினைவு இல்லாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான சக்தி எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இது கூட என்ன தெரியலையா அக்கா உங்களுக்கு, தீபாக்காவுக்கு பாட்டுன்னா உசுறு, அவங்க வந்துட்டு கண்டிப்பாக பாடுவாங்கன்னு நம்பிக்கையில் தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டு போவீங்கன்னு அவங்க நம்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, குழந்தையா இருந்தாலும் அவளை எவ்வளோ புத்தி கூர்மையாக பேசுகிறா, அவள் சொல்கிறது சரிதான் சக்தி, தீபாக்கு பாட்டுன்னா உசுறு, கண்டிப்பாக போய் அவங்க பாடுவாங்க, அதனால தான் இவங்க இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நீ வேணா ஒன்று பண்ண, எந்த கச்சேரியில் புக் பண்ணியிருக்காங்கன்னு பாரு, அந்த சபாவோட மேனேஜர்கிட்ட போய் நம்பர் வாங்கினேன்னா கார்த்தியோட நம்பர் கிடைச்சிரும், நீ எதுக்கு நாளை கழிச்சு போய் அந்த சபாவில் கூட்டு போய் தீபாவை பாட வைக்கிறதுக்கு இப்போயே போய் கார்த்திகிட்ட ஒப்படைச்சிடல அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்ல ஐடியா சொன்னீங்க மேடம், நான் இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்க வந்துட்டு துங்காவும் ஐஸ்வர்யாவும் அந்த சபாவோட மேனேஜர் போய் பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு தீபான்றவங்க பாடுறதுக்காக கார்த்தின்னு ஒருத்தவங்க வந்து நம்பர் கொடுத்துருந்தாங்களே, தீபா பற்றி யார் ஃபோன் பண்ணாலும் இந்த நம்பர் கொடுன்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீங்கள் யார் அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொல்கிறத வந்துட்டு நீ கேட்டுக்கோ, அவன் நம்பரை கொடுக்கக்கூடாது, அப்படி யாராவது கால் பண்ண ஏன் நம்பர் தான் கொடுக்கணும், எவ்வளோ பணம் வேணா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பணத்துக்கு அடங்குற ஆளு நான் கிடையாது, என்ன மேட்டிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வெளியில் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ என்கிட்டே நீ மோதி பார்க்குறே அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடறான் துங்கா. ஐயோ என்ன சட்டுன்னு துப்பாக்கி எடுத்துட்டீங்க, உள்ளே வைங்க, உங்கள் நம்பரை கொடுங்க, நான் யார் வந்தாலும் உங்கள் நம்பரே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வேமா வந்துட்டு நம்பரை கொடுத்துட்டு ஐஸ்வர்யாவும் துங்காவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பாக அந்த சக்தி கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் சக்தி வர்றாங்க. அந்த மேனேஜரும் துங்காவோட நம்பரை தான் கொடுக்கா. வேமா வந்துட்டு துங்காவுக்கு தான் ஃபோன் வருது. ஹலோ கார்த்திக் சார், நான் சக்தி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்க துங்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சக்தி கார்த்தி நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது வண்டியை
ஓரம் கட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. தீபா மேடம் என்கிட்ட தான் இருக்காங்க, நான் அந்த சபாவில் தான் இருக்கேன், நீங்கள் உடனே வந்தீங்கன்னா நான் வந்துட்டு தீபா மேடத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சபாக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ரோட்டில் வந்துட்டு ஊர்வலமாக வந்துட்டு சாமி கும்பிட்றவங்களாம் போய்கிட்டு இருக்காங்க. சக்தி வந்துட்டு அந்த முருகரை கும்பிட்றதுக்காக போயிடறாங்க. அதே சமயத்தில் ஐஸ்வர்யாவும் துங்கா வந்துட்டு மேனேஜர் கிட்ட விசாரிக்கிறாங்க, இங்கே சக்தின்னு ஒரு பொண்ணு வந்தாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தா நம்பரை வந்துட்டு உங்கள் நம்பர் தான் கொடுத்தேன், வெளியில தான் அந்த பொண்ணு போச்சு, மற்றபடி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. துங்காவும் ஐஸ்வர்யா உள்ள போகிறத சக்தி பார்த்துட்டு ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவங்களுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் துங்காவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. இங்கே வந்து சக்தி எங்கே போனா, ஒருவேளை நம்மளை பார்த்தது பயந்து ஓடிட்டாலோ வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவமா டென்ஷனில் இருக்க சக்தி வந்துட்டு நல்ல விலைக்கு இவங்க கண்ணில் படாமல் தப்பிச்சுக்கிட்டோம். அந்த மேனேஜர் வந்துட்டு இவன் நம்பரை தான் என்கிட்ட கொடுத்துருக்கான், கடவுளே எப்படியாவது தீபா மேடத்தை அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட நான் சேர்த்துடணும், இந்த முருகர் தான் என்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.